நீங்க அறிவுபூர்வமா பேசுறீங்க. ரேஷனலா வெளியில இருந்துட்டு பேசுறது ஈஸி. அவங்களுக்கு உயிரு, இந்த வாழ்க்கை, இந்த இந்த ஜென்மம் எடுத்ததே எதுக்கு அப்படின்னா, என்னுடைய கடவுளாக இருக்கக்கூடிய விஜய தரிசிக்கிறதுக்கு தான். அவருக்காகத்தான். அவர பார்க்கிற இந்த ஒரு நொடி போதும். இப்படியே செத்து போயிட்டா கூட பரவால்ல. அப்படின்றது மாரி அந்த பாட்டெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஒரு நொடி பரவசம், அந்த ஒரு நொடி யூனியன் வித் மை காட். அந்த இறைவனோடு ஒன்றிப்பு. அந்த இறைவனுடைய கடைக்கண் பார்வை என் மேல பட்டுருச்சு அப்படின்னாலே அந்த அந்த பரவசம். இந்த சில பெண்கள்லாம் என்ன விஜய் பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கூத்தாடுறாங்க பாருங்க. அதுதான் அந்த உணர்வு நிலையை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு எதை வேணாலுமே ஈடா கொடுக்க முடியும். இது எப்படின்னா, அந்த காதல் முற்றிய நிலை. அதுல ஒரு காதலனோ ஒரு காதலியோ என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய காதலனுக்கு காதலிக்கு அங்க போய் அறிவுபூர்வமா வேலை செய்யணும் அப்படின்ட்டு நீங்க எதிர்பார்க்க முடியுமா? காதலிச்ச அனுபவம் உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியும் அது. அங்க அறிவுக்கு வேலை கிடையாது, உணர்வு தான். இதயம் தான் எல்லாத்தையுமே டிக்டேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இந்த ரசிகர்கள் இருக்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை நம்ம அந்த உணர்வு நிலையை மதிக்கிறோம். ஆனா அதை நியாயப்படுத்த முடியாது. இந்த மாதிரி ஒரு பொது வெளியில அவங்க தனிப்பட்ட அளவுல அவங்களுக்கும் அவங்களுடைய தலைவருக்கும் அந்த கடவுளுக்கு இருக்கக்கூடிய உறவை அவங்களுடைய அறையில வச்சுக்கிறாங்க, அவங்களுடைய வீட்டுல வச்சுக்கிறாங்க, அவங்களுடைய சின்ன நண்பர்கள் சர்க்கிள்ல வச்சுக்கிறாங்க அப்படின்றது வேற. ஆனா இது பொதுவெளி. பொதுவெளியில இந்த கடவுளை நம்பாதவங்களும் இருப்பாங்க, இந்த கடவுளை பிடிக்காதவங்களும் இருப்பாங்க, இந்த கடவுளுக்கு எதிரானவங்களும் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. அதனால விஜய் ரசிகர்கள் தான் எல்லாரும் அப்படின்றது கிடையாது. அப்படி பல பேரு கலந்து நிக்கக்கூடிய ஒரு பொது இடத்துல இவங்களுடைய நடத்தை இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். அது நெருடலாக இருக்கு, ஒரு நியூசன்ஸாக இருக்கு, ஒரு இன்ஃபன்டைல் பிஹேவியராக இருக்கு, ஒரு இம்மெச்சுவர் பிஹேவியர், அப்படி பல வார்த்தைகளை ஒருத்தருமே சொல்றாங்க. அதனுடைய சாராம்சம் இதுதான்.